அப்பா அறுதல பையில நாசமா போயிடுடா நீ விளங்குவேடா நீ ஒழுங்கா படுறா நீ அப்படின்னு மண்டையில அடிச்சான்னா நாசமா போறதுக்காக சொல்றாரு, திருத்துறதுக்காக சொல்றாரு. திடீர்னு போய் ஒரு போலீஸ் இருக்காருன்னா ஓடி போய் ஐயா எங்களை காப்பாத்துங்க நான் ஃபுல் தைரியத்தோட கேட்க முடியுமான்னு எனக்கு தெரியல. நீ ஏன் நைட்டு 12:30 சுத்துற? மிலிட்டரியில வேலை பார்க்கறவங்களுக்கு எதிரி யார் என்பது தெரியும். எங்களுக்கு அப்படி இல்ல. எங்களை சுத்தி 1000 பேர் இருப்பாங்க. யார் நல்லவர், யார் கெட்டவர், யார் கொலையாளி, யார் டெரரிஸ்ட் என்று தெரியாது. கவர்மெண்ட்க்கு சேஃப்டி இருக்கா? உங்களை சேஃபா நீங்க தான் வச்சுக்கணும். சட்டம் அதுக்கு துணை செய்யும். பெண்கள் அவங்களோட சேஃப்டி அவங்களே பார்த்தோன்னா வீட்டில் பூட்டி இருந்தா உட்காரும். வெளியில பூரா பொறுக்கி இருப்பானா, பொறுக்கி நடமாட்ட தடுக்க வேண்டியது காவல்துறையோட கடமையா, அரசாங்கத்தோட கடமையா, சமூகத்து கடமையா, பொறுக்கி இருக்கிறா வெளியே போக நம்ம சொல்ல கடமையான்னு பேசுவோம். தமிழ்நாடு போலீஸ் என்ற பிள்ளை பூச்சியை நீங்க போலீஸ் நண்பன் இல்ல எதிரி அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா உங்க பெரிய அண்ணன் போலீஸ் என்ன சொல்றது? ரொம்ப யோசிக்க வேண்டிய விஷயம். அதனால தீர்ப்பை நீங்க மாத்தி எழுதுன்னு கேட்டுக்கிறேன். பிகைன் வுட்ஸ் வழங்கும் குக்கு எஃப்எம் ஆப் ஒரு லாக்அப் அப்படிங்கிற ஒரு வெப் ஆடியோ சீரிஸ் ஒன்று பண்றாங்க. அந்த வெப் சீரியஸுக்கான ஒரு ப்ரிலூடா ஒரு முன்னோட்டமாக இந்த விவாதம். லாக்அப் அப்படிங்கனாலே போலீஸ் தான் ஆட்டோமேட்டிக்கா தொடர்புடையது. போலீஸ் பற்றிய விவாதமும் நமக்கு ரொம்ப புதுசு இல்லை. இன்னைக்கான டாபிக் காவல்துறை உங்களுடைய நண்பனா எதிரியா? காவல்துறை உங்கள் நண்பன்னு காவல்துறை சொன்னாலும் அது நண்பனா எதிரியா அப்படின்னு பிகின் வுட்ஸ் கேள்வி எழுப்புது. அதற்காகத்தான் இந்த விவாதம். இந்த விவாதங்கிறது இன்னைக்கு நேரத்தில் அது காவல்துறைன்னு ஒன்று கண்டுபிடிக்கப்பட்ட காலத்துல இருந்து, யூனிஃபார்ம் சர்வீஸ் ஒன்று வந்த காலத்துல இருந்து அது இருந்துட்டு தமிழ்நாடு போலீஸ் மட்டுமே அவங்களுடைய வெப்சைட்ல மட்டுமே கிட்டத்தட்ட 200 வருஷத்துக்கான ரெக்கார்டு வச்சிருக்காங்க. அப்பயே நடந்துச்சு, அதுக்கப்புறம் நடந்துச்சு, அவ்வளவு விஷயங்கள் வச்சிருக்காங்க. அப்ப இந்த டிபேட் ஏன் நிக்குதுன்னா, சாதாரண ரோட்ல ஒரு டிராபிக் கான்ஸ்டபிள் இருந்து ஆரம்பிக்க நம்முடைய அன்றாட வாழ்க்கையில போலீஸுக்கும் நமக்கு உறவு, அதை நான் மோதல்னு சொல்ல மாட்டேன், உறவுன்னு சொல்ல. அந்த உறவு மோதலா இருக்கலாம். உறவுனா மோதல் இருக்கும், காதல் இருக்கும், எல்லாமே இருக்கும். சோ நாங்க காசு கொடுக்குறோம், அவர் ரோட்ல 10 ரூபா கேட்கிறாரு, நான் ஹெல்மெட் போட்டு போனேன், என்னைய பிடிச்சிட்டாரு. ஹெல்மெட் போடாம அவன் போறான், அவனை பிடிக்கிறான். சினிமாவில் சொன்ன மாதிரி அவனை நிறுத்த சொல்லு, அப்புறம் நான் நிறுத்தேன். எவ்வளவோ சொல்லி பார்த்தா கேட்க மாட்டாங்க. போலீஸ் இருக்காங்க, தொப்பை வச்சிருக்காங்க, டிசிப்ளின் இல்லாம இருக்காங்க, போலீஸ்ல தகராறு பண்றாங்க, அரசியல் கட்சிகளுக்கு சார்பாக செயல்படுறாங்கன்னு அவ்வளவு விமர்சனம். ராணுவம் ஒரு சீருடை அணிந்த ஒரு நிறுவனம், மிலிட்டரி. அந்த ராணுவத்துக்கு கிடைக்கக்கூடிய கௌரவமும் மரியாதையும் அதே போல இன்னொரு யூனிஃபார்ம் சர்வீஸா இருக்கக்கூடிய காவல்துறை கிடைக்குதா அப்படின்னு ஒரு கேள்வி. சினிமாக்கள், வெப் சீரிஸ்கள், டெலிவிஷன் சீரிஸ்கள், நாவல்கள், கதைகள், இப்படி நிறைய வந்து சினிமாவுடைய புகழை எவ்வளவு சொல்லியிருக்காங்களோ அதோட அதிகமா காவல்துறையோட விமர்சனத்தை ரொம்ப வச்சிருக்காங்க. குறிப்பா சினிமா துறையில லாக்அப் டெத்துகள் நமக்கு நடந்துட்டு இருக்கு, கண்கூடா பாக்குறோம். அண்ட் என்கவுண்டர்கள் நடந்துட்டு இருக்கு, கண்கூடா பாக்குறோம். அது எப்படி சார் ஒரு உயிரை பறிக்கக்கூடிய அதிகாரம் எப்படி சார் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு யோசனை வருது. என்கவுண்டர் பண்ணிட்டாங்கன்னா போலி என்கவுண்டர் அப்படிங்கிற என்கவுண்டருடைய ஒரு சினானிம்ஸ் மாதிரி போலி என்கவுண்டர்னாலே போலி என்கவுண்டர் அப்படிங்கிற வார்த்தை சேர்த்து வச்சிருக்கோம். தூத்துக்குடியில் நம்ம பார்த்திருப்போம், 2 பேர் தகப்பன் அண்டு மகன் 2 பேருமே பார்த்தீங்கன்னா அவர்கள் காவல் நிலையத்துக்கு அழைத்து செல்லப்பட்டு கண்ணா பின்னா என்று தாக்கப்பட்டு உயிரிழந்திருக்கிறார். அது ஒரு பெரிய மறக்க முடியாத ஒரு கஸ்டோடியல் டெத்தா நம்ம பார்க்கப்படுது. அது மாதிரியான விமர்சனங்கள் தொடர்ந்துகிட்டே இருக்கு. அதே போல இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா காவல்துறை செய்யக்கூடிய உதவி, அரியலூர், பெரம்பலூர் மாதிரியான மாவட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா 2 கிலோமீட்டருக்கு ஒரு வீடு இருக்கும், அவ்வளோ அகலமா இருக்கும். சென்னை மாதிரியான இடங்கள், அண்ணா நகர் மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 100 மீட்டர்ல 500 வீடு இருக்கும். 2க்குமே ஒரே போலீஸ் தான் வேலை பார்க்கணும். அண்ணா நகர்ல அந்த போலீஸ் தான் வேலை பார்க்கணும், அரியலூர்ல அந்த போலீஸ் தான் வேலை பார்க்கணும். இங்க நடக்கக்கூடிய கிரைம்களே ரொம்ப டிஃபரெண்டா இருக்கும், அங்க நடக்கக்கூடிய கிரைம்களே ரொம்ப டிஃபரெண்ட். இப்படி நிறைய வித்தியாசங்கள் கம்ப்யூட்டர் இருக்கும். ஆனா போலீஸை பத்தி எல்லாரும் பிளேம் பண்ணிட்டே இருப்பாங்க. அவர்கள் தங்களுடைய கடமையை ஒழுங்கா செய்தாலும் கேள்வி எழுப்பிட்டே இருப்பாங்க. அதற்கான பதில் தரக்கூடிய முயற்சி தான் இந்த நிகழ்ச்சி. காவல்துறை உங்களுடைய நண்பனா எதிரியா? காவல்துறை எதிரி அப்படிங்கிற ஒரு சைட்ல இருந்து, அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து நம்மகிட்ட இங்க 3 நண்பர்கள் இருக்காங்க. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச நண்பர்கள், எல்லாருமே நீங்க பார்த்த நண்பர்கள். திரு ஆதவன் அண்ட் திரு அபிஷேக் அண்ட் திரு குரேஷி. எல்லாருக்குமே தெரிஞ்சவங்க. உங்களுக்கு 3 பேருமே தனித்தனியாகவே நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க. அவங்களுக்கான பெரிய ஃபேன் ஃபாலோயிங்கிறது எனக்கும் தெரியும். அவருடைய பேச்சு உண்மை, அவருடைய உண்மை, அவருடைய கரிஷ்மா அண்ட் அவங்களுடைய ஃபேன் ஃபாலோயிங். அதனால ஆப்வியஸாக இந்த மாதிரியான ஃபேன் ஃபாலோயிங் இருக்கிறவங்கலாம் போலீஸ் வில்லன் தான் சார், எங்களுக்குலாம் ரொம்ப குறிப்பாக வில்லன் சார், நம்ம காரில் 2 பேர் சேர்ந்து போக முடியல, படக்குன்னு வச்சு ஊதுன்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்களை பார்த்தா ஒரு சிரமம் இருக்குது தான் செய்யும். ஸோ அந்த சைடில் நம்ம 3 நண்பர்கள் பார்த்துருக்கோம். அதே போல் இந்த பக்கம் ஒரு பொறுப்பான காவல்துறை அதிகாரிகளாக இருந்து ஓய்வு பெற்ற 3 அதிகாரிகள், டிசியா, ஏசியாலாம் இருந்தவங்க பார்க்குறோம். நம்ம நிறைய இவங்களையும் டெலிவிஷன் சேனல்ஸில் நிறைய டிபேட்டில் பார்த்துருப்பீங்க. திரு கருணாநிதி அவர்கள், அதே போல திரு சித்தனன் அவர்கள், அதே போல திரு ராஜாராமன் அவர்கள், 3 காவல்துறை நண்பர்கள், ஓய்வு பெற்ற அதிகாரிகள், காவல்துறைக்காக இன்னைக்கு எல்லா மீடியாலையும் டிஃபென்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவர்களுடைய கருத்தும் நம்ம கேட்க போறோம். முதல்ல நம்ம திரு அபிஷேக் அவருடைய குற்றச்சாட்டுகள் என்ன, ஏன் இவர்களால் நண்பர்களாக இருக்க முடியல, அவருடைய பார்வையில் ஏன் எளிமையாக தெரிகிறார்? ஐயா, இப்ப பேச போறது எல்லாமே காமனு. நீங்க எனக்கு அடுத்து பேசுறதுனால உங்களை தாக்கி பேசுறதா நினைச்சு. தமிழ் காமனா இங்கிலீஷ் காமனா? பொதுவா மக்களுக்கு காமன். அவ்வப்போது சில மொழிபெயர்ப்பு ஐயா நடுவர் எனக்கு உதவி செய்வார். நண்பர்களில் 2 விதம் இருக்கு. நல்ல நண்பன், அப்புறம் இந்த வீணா போன நண்பன். யார்கிட்ட சேரணுன்றதுல ஒரு அடிப்படை பகுத்தறிவு
இருந்தால் தான் அண்ணன் ஏன் இருமுறாருன்றது உங்களுக்கு 2வது எபிசோடில் தெரியும். பட் பொதுவாகவே நண்பன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவன் வந்து நம்ம அதிக நேரம் அப்பா அம்மா தாண்டி அவங்ககிட்ட தான் செலவழிக்கிறோம். ஸோ இப்போ இந்த தலைப்பு வந்து எனக்கு காவலாளர்களை வந்து நண்பனோட என்னால் ஒப்பிட்டு பார்க்கவே முடியல. அது வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அவங்க வந்து லா என்ஃபோர்ஸஸ். அவங்க வந்து உங்ககிட்ட வந்து கண்ணத்தை கிள்ளி ஹாய் செல்லக்குட்டின்லாம் பேச முடியாது. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அத்தாரிட்டி ஒன்று இருந்தால் தான் வந்து இந்த என்ன சொல்கிறது ஸ்ட்ரைட்டன் பண்ண முடியும் சொசைட்டியை. டீச்சர் வந்து என்னதான் ஃப்ரெண்ட்லியாக இருந்தாலும் மாஸ்டர் படத்தில் வர விஜய் மாதிரி கட்டப்பட்ட சட்டப்பட்டு வந்து பேசினாலும் தப்பு பண்ணுற ஸ்டூடெண்ட்டை அடித்தாதான், ஐ மீன் அடிக்கணும்னு அவசியம் இல்லை, அட்லீஸ்ட் தம்பி இது தப்புன்னு சொல்கிற ஒரு ட்ரோப்பாச்சு ஏதாவது சார் எப்படி சார் கான்வர்சேஷன் அது ஒன்று உருவானாதான் தெரிய வரும். தமிழ்ல சொன்னீங்களா? ஆமா சார், எனக்கு தெரிஞ்ச ரொம்ப ஈஸியான தமிழ் வார்த்தை இது. ஒரு டாபிக்காவாச்சு அட்லீஸ்ட் அது ஒரு டிஸ்கஷனாக வச்சு கிளம்பும். எங்கள் அப்பாவுக்கு நிறைய போலீஸ் நண்பர்கள். ஏன்னா அப்பா வந்து ஹோட்டல் தொழிலில் இருந்தார் மதுரையில். ஸோ வந்து முன்னாள் நம்ம ஏசி சிவானந்தம் ஐயான்னு ஒருத்தர் எங்களுக்கு நண்பர், சென்னை வெஹிக்கிள் இன்சார்ஜாக இருந்தார். அவர் வந்து டியூட்டியில் இருக்கும்போது ஒரு டீ கடைக்கு கூட போக மாட்டார் ரோட்டில். ஏன்னா நம்மளை அவன் தனியாக ட்ரீட் பண்ணுவான், அப்படி நம்ம பண்ணிடக்கூடாது. நான் யாரெல்லாம் வந்து கடந்து வந்திருக்கேன்றதை சொல்லிடுறேன். அப்படிப்பட்ட ஒரு போலீஸ் ஆஃபீஸர், அவருக்கு என்ன தொப்பே இல்லாத போலீஸ்ன்னு வாங்க மதுரையில் அவர். அப்புறம் குமரவேல்ன்றவர் என் நண்பனோட உயிர் நண்பனோட அப்பா. அவர் வந்து ரஜினி போலீஸ்னு சொல்லுவாங்க. அவர் வந்து பொலிட்டிக்கல் அக்ரெஷன்லாம் இருந்த காலத்தில் அவர் பயங்கரமாக அங்கெல்லாம் மாற்றினாங்க. அவர் எப்பவுமே வெல்கமிங் தான் இருப்பார். பட் பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங்கில் மட்டும் அவருக்கு ஒரு தனி மரியாதை வரும், ஏன்னா ஒரு போலீஸ்ன்றதுனால. நம்ம மயில்வாகனம் ஐயா, நான் மதுரையில் ரேடியோ மிர்ச்சியில் ஆர்ஜிவாக இருந்தபோது அவர் கெட்டப்லாம் மாற்றி போய் திருச்சியில் 4 பேரை பாஞ்சு அடிச்சலாம், அந்த கதைலாம் கேள்விப்பட்டிருக்கேன். எஸ்பி பாலகிருஷ்ணன் அவர்கள் வந்து அவரும் பல முறை வந்து நம்ம அவர் இந்த ஷூட்டிங்லாம் பர்மிஷன் கேட்கறதுக்காக நிறைய முறை அவர்கிட்ட போயிருக்கேன். அவங்கெல்லாம் நமக்கு தெரிஞ்ச போலீஸ் ஆஃபீஸர்ஸ். இப்போ சமீபத்தில் நானே என் கேர்ள் ஃப்ரெண்டும் பைக்கில் போயிட்டு இருக்கும்போது சிக்னல் ஸ்டோரி இப்போதான் ஆரம்பிக்குது, சிக்னலாக இருக்கே அப்படின்றதுனால ரொம்ப வேர்க்குது, முடி வேற வளர்க்குறோம்னு சொல்லிட்டு இந்த ஹெல்மெட்டை வந்து 100 செகண்ட் இருக்குதுக்கு அப்புறம் போட்டுக்கலாம்னு சொல்லி அந்த ஹெல்மெட் எடுத்து டேங்க்ல வைக்கிறேன். பெட்ரோல் டேங்க் போட்டார், அது ஹெல்மெட்டோட இருக்கட்டும் அப்படி. அதான் பெட்ரோல் டேங்க் மேலே வைக்கிறேன். அங்கேருந்து ஒருத்தர் வந்து ஏய் ஹெல்மெட்டை போடுறா அப்படின்னாரு. நான் வண்டியை எதுக்கு ஒருமையில் பேசுறீங்க? இதுவே வந்து ஒரு பெரிய அரசியல்வாதியோட பையன் ஒரு சூப்பராக ஒரு 3 லட்ச ரூபா பைக்கில் அவனை பார்த்த உடனே உங்களுக்கு தெரியாது. ஆனால் எப்படி இந்த எல்லா பொலிட்டீஷியன்ஸும், அதாவது லா என்ஃபோர்ஸஸ் தான் லா பிரேக்கர்ஸ். அதான் நம்ம தமிழ்நாடோட பியூட்டியே. ஸோ அவங்க தான் வந்து நல்ல ஃபிலிம் ஒட்டி கார் ஓட்டுவாங்க, 8055 பாஸ்ன்னுவாங்க, அப்புறம் ஸ்டிக்கர் இஷ்டமேனிக்கு இருக்கும், எதுவுமே ரூல் படி இருக்காது. எனக்கு எப்போ ஒரு காவலாளர் எனக்கு நண்பன் ஆவார்னா, நீ என்ன ட்ரீட் பண்ணுற மாதிரியே அந்த அரசியல்வாதி பையனையும் ட்ரீட் பண்ணனா நீ என் ஃப்ரெண்ட் ஆயிரும். கேர்ள் ஃப்ரெண்டோட போகும்போது தொந்தரவு பண்ணாம இருந்தீங்கன்னா நீங்க காவல்துறை நம்ம கஷ்டப்பட்டு ஒரு டாபிக் சொல்லுவோம், மொத்தமா வெடிய உருட்டி ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எடுத்து இல்ல மொத்தமா வெடிய உருட்டி ஆரம்பத்துல இருந்தே பாத்துட்டேன். காமன் கேர்ள் ஃப்ரெண்ட் எஸ் கடைசி பாயிண்ட் எவ்வளவு முக்கியமான பாயிண்ட். நடுவர் அவருக்கான வேலையை சரியாக செய்கிறார். டாபிக் என்னன்னா, அவங்க எப்ப எனக்கு ஃப்ரெண்ட் ஆவாங்கன்னா, என்ன நீங்க ட்ரீட் பண்ற மாதிரியே நீங்க வந்து இன்னொரு ஒரு பெரிய ஆளோட பையனையும் ட்ரீட் பண்ணுங்க, பிரச்சனை கிடையாது. ஏதோ ஒரு ஆப்பில் வந்து ஆட்டோ புக் பண்ணுறேன், அவன் ரொம்ப கராராக பேசுகிறான்னு சொல்லி நான் கேன்சல் பண்ணிட்டேன். இன்னொரு வண்டியில் போகிறேன்னு தெரிஞ்சு அவன் என்னை விரட்டி அப்படியே சைட் பை சைடு ஓவர்டேக் பண்ணி வந்து விரட்டி, ஓ என் ஆட்டோவில் நீ ஏறல, உன்னை நான் என்ன செய்கிறேன் பாருன்னு கையோட அவனை பொத்துனாப்புல கூப்பிட்டு போகிறேன் போலீஸ் கிட்ட. நம்ம வேற ஏதோ கமிட்மெண்ட்டுக்கு முடிய வளர்த்துக்கிட்டு இருக்கோம். அவர் அவனை விட்டு நம்மளை அக்யூஸ்டாக பார்த்துக்கிட்டு இருந்தார். ஐயா இல்லையா கதையை கேளுங்க ஒரு நிமிஷம். இல்லை நீ என்ன இப்படி ட்ரெஸ் போட்டிருக்க, நீ என்ன வந்து என்ன ஜீன்ஸ் பண்ணிட்டு இது என்ன ஏதோ வேற ஏதோ சுண்ணாம்பு டப்பாக்குள்ள விழுட்டியா சார்? கொஞ்சம் வந்து ஐயா முண்டை கனிமனுக்கு மொட்டை புறன்னு வேண்டிக்கிட்டேன் சொல்லிட்டீங்க. தம்பி நல்ல புள்ளல் இருப்பாங்க ஏதாவது. ஸோ எப்பவுமே அதையும் பிளேம் பண்ண முடியாது. ஏன்னா அவங்க எல்லாருமே அக்யூஸ்டாக தான் பார்ப்பாங்க. பெத்த பிள்ளைய கூட அக்யூஸ்டாக பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா எப்பவுமே அவங்க எந்நேரமும் வந்து சட்ட ஒழுங்குக்காக போராடிட்டு இருக்கிறதுனால அது ஒரு ப்ராப்ளமேட்டிக் இஷ்யூ தான் வச்சுக்கோங்களேன். நிறைய நேரங்களில் எனக்கு ஒரு டவுட் வரும். எல்லா பணிச்சுமையிலையும் வந்து எல்லா கம்பெனிலையுமே யாராவது வந்து வீக்கெண்ட் வந்து அவங்களுக்கு ஒரு கெட்டவே கொடுக்குறது, இல்லை அவங்களுக்கு உட்காந்து வந்து இந்த கார்பரேட் கம்பெனிஸ்லாம் கிளாஸ் எடுக்கிறது அப்படின்னு சொல்லி ஏகப்பட்டது. பாலகிருஷ்ணன் ஐயா சமீபத்தில் சில முயற்சிகள்லாம் பண்ணார், நான் கேள்விப்பட்டேன். போலீஸ் ஆஃபீஸர்ஸ் டு சிட்டிசன் ரேஷியோ எந்த அளவுக்கு வந்து இன்னைக்கு வாட்ச் பண்ணப்படுதுன்றதுல ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்கு. ஏன்னா ஒரு தனி மனிதரால ஒரு நாளைக்கு எப்படி 20 மணி நேரம் வேலை பார்க்க முடியும்? அதே காஸ்டியூம்ல தான் எப்பவுமே இருக்காங்க. நீங்க எடுத்துட்டீங்கன்னா சொல்றேன், தமிழ்நாட்டில் வந்து 7.5 கோடி மக்கள் தொகை, ஆனா 1,25,000 தான் போலீஸ், அதாவது ஆர்ம்டு ரிசர்வ்லாம் தாண்டி. அதுலேயும் பார்த்தீங்கன்னா 2020 லேட்டஸ்ட் நிலவரப்படி 10% 12,500 பேர் வந்து வேகன்சி. இப்போ 1,25,000 தான், அதில் 12,000 கழிச்சிட்டாங்க. நீங்கள் வந்து எப்படி சமாளிக்கிறது நீங்களே சொல்லுங்கள். ஒரு ஸ்கூல்ல 5000 பேர் படிக்கிற இடத்துல ஒரு 300-400 டீச்சரே திக்கி திணறிக்கிட்டு இருப்பாங்க. இவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க இந்த தமிழ்நாட்டில். அவர் தூங்க மாட்டாரு. நான் பெரிய பெரிய போலீஸ் ஆஃபீஸரோட இந்த நைட்டு வந்து இவங்க கையெழுத்து போடுறதுக்காக வண்டியில் ஏறி போவாங்க. தூக்கம் இல்லாமல், சரியான நேரத்துக்கு சாப்பாடு இல்லாமல், தீபாவளி பொங்கல்னு பிள்ளைங்களோட கொண்டாடாம, அந்த வாங்குற சம்பளத்துக்காக உழைச்சி கட்டி எப்போ பார்த்தாலும் வேலையிலே இருக்கிறவங்களுக்கு எப்படி ஒரு மைண்ட் ஸ்பேஸ் இருக்கும் டு ஈவன் ப்ராப்பர்லி ஃபங்க்ஷன்றது எனக்கு ஒரு பெரிய கேள்வியாவே இருக்கு. எப்பவுமே ஒரு பேசிக். நீங்க இந்த கட்சிக்கு தான் பேசிட்டு இருக்கீங்க. இல்ல அதான் வந்துடுறேன், அவசரப்படாதீங்க, வந்துடுறேன். ஏன்னா எப்பவுமே பட்டிமன்றத்தில் ஒரு டாபிக் வைப்பாங்க, அதுல கடைசியில நடுவர் வந்து 2த்துக்கு சப்பக்கட்டு கட்டி 1க்கு தான். நம்ம இங்க போய் ஓப்பனா 3 ஆபீசர்ஸ் இருக்கும் போது எப்படி பேசணும்னு ஒன்று இருக்குல்ல, வரேன் ட்விஸ்ட் இருக்கு, அவசரப்படாது. ஸோ அப்படி எந்த ஒரு வேலையா இருந்தாலும் அதுக்கு வந்து ஒரு செல்ஃப் ரெகுலேஷனே இல்லாம இவ்வளவு பேர் தான் இருக்கு, 24 மணி நேரம் வேலை பார்த்து. ஸோ அவங்கள போய் நம்ம அணுகும் பொழுதே ஒரு பேசிக் லெவல் ஆஃப்
இரிட்டேஷனோட தான் இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அர்த்தராத்திரியில ஒரு கிரைம் நடக்குது, நான் வந்து திடீர்னு போய் ஒரு அங்க ஒரு போலீஸ் இருக்காருன்னா ஓடி போய் ஐயா எங்களை காப்பாத்துங்க நான் ஃபுல் தைரியத்தோட கேட்க முடியுமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா அவங்களோட பார்வை நம்ம மேல இப்படி நீயே நைட்டு 12:30 சுத்துற. அதாவது சென்னைக்கு நாங்களாம் மதுரைக்காரங்க, இந்த ஊருக்கு கொஞ்சமாச்சு மரியாதை இருக்குன்னா அந்த பீச்னால தான். அதையும் 10 மணிக்கு மேல போக கூடாதான். இங்க அவன் குண்டு வைக்கிறான், கடத்தல் பண்றான், எல்லாம் பண்றான். சொந்த ஊரை பத்தி எப்படி பேசுறீங்க பாருங்க. நான் பொழப்பு நடத்துற ஊர்ல அதையும் விட்டு கொடுக்க கூடாது. பீச்ல 10 மணிக்கு மேல இருக்க முடியாது ஐயா. வந்துருவாங்க, வந்துட்டு கிளம்பு. சோ அந்த பீச்சை கூட ஒரு ரெக்ரியேஷனல் ஆக்டிவிட்டியா நைட்டு போய் காத்து வாங்க முடியலன்னா இப்போ இங்க என்னெல்லாம் பாலிசிஸ் இருக்கு, யாரு பாலிசி மேக்கர்ஸ் நிஜமாவே வந்து ஆர்ம் ட்விஸ்ட் சொசைட்டியை ஆர்ம் ட்விஸ்ட் பண்ணி வழி நடத்தி கொண்டு போறதுக்கான வாய்ப்பும் சூழலும் காவலாளர்களுக்கு இருக்கான்னு தெரியல. ஏன்னா அட் எண்ட் ஆஃப் த டே அவங்களுக்கு ஒரு சுப்பீரியர் ஆஃபீஸர், அதுக்கு ஒரு சுப்பீரியர் ஆஃபீஸர், அதுக்கு ஒரு சுப்பீரியர் ஆஃபீஸர்னு கண்டிப்பா யாராவது ஒருத்தர் சட்டத்தை தனக்கு ஏத்த மாதிரி மாத்திக்கிட்டே தான் இருக்காங்க. அதாவது சட்டம் தன் கடமையை செய்யும், பிராக்கெட்ல கண்டிஷன்ஸ் அப்ளை தயவு செஞ்சு போடுங்கன்னு ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கேன், யாருமே கேட்க மாட்டாங்க. அப்புறம் ஜஸ்டிஸ் டிலேட் இஸ் ஜஸ்டிஸ் டினைட் ஆல்வேஸ். அதனால எனக்கு தனிப்பட்ட முறையில் வந்து நிறைய இடங்கள் இப்போ நாங்களும் வீட்டில் வந்து கடன் போட்டோம், பெரிய பிரச்சனையாச்சு. நான் திருப்பூர் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் நான் வந்து இந்த மாதிரி சார் ரெஸ்பெக்டபிள் ஃபேமிலி சார், ரொம்ப நாளா எனக்கு ஏற்பட்டது தான் சொல்ல முடியும், ரொம்ப நாளா நான் இந்த ஊர்ல தான் இருக்கேன், எனக்கு கொஞ்சம் உதவி பண்ணுங்கன்னும் போது உங்க அப்பா ஏன் இப்படி பண்ணாருன்னு அதுலயுமே வேற ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஆங்கிள் ஓப்பன் ஆகும்போது நமக்கு அதுக்கு பதிலும் சொல்ல தெரியல. ஏன்னா நம்ம அதுல இன்வால்வும் ஆகல. ஏன்னா அது வந்து ஒரு எக்கனாமிக் அஃபெக்ட்ஸ்க்குள்ள வருதா இல்லை எதுக்குள்ள வருதானே தெரியல. ஸோ அதனால காவலாளர்கள் என்னைக்குமே நண்பர்களா இருக்கவே முடியாது. வளர்த்துக்கிறதுக்கு அது என்ன மாதிரியான சூழல் அதுன்னு எனக்கு புரியல. ஸோ அதனால நல்ல நண்பனா தகவலுக்காக உங்களை வச்சு நான் பொதுமக்கள் சொல்றேன், கடன் வாங்கிட்டு நீங்க திருப்பி தராட்டாலையோ நீங்க கடன் வாங்கின கொடுத்தவர்கிட்ட அவர் திருப்பி தராலும் போலீஸ்காரங்களுக்கு வேலையே கிடையாது. அதுல வந்து இது வந்து சிவில் டிஸ்பியூட், அது நீங்க பாத்துக்கணும். அதுல நீங்களோ அவரோ நான் யார் தெரியும்ல, எங்க அப்பா யார் தெரியும்ல, ரோட்டுல நடந்துட்டு போட்டுருவோம் தெரியும்ல அப்படின்னா போலீஸ் சென்டர். கடன் மேட்டர்ல போலீஸ் சென்டர் அவங்க ரொம்ப தெளிவா சொல்லிட்டாங்க. எல்லாம் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் தான் இல்ல தம்பி இது எக்கனாமிக் அஃபென்ஸ், நீங்க அதை வேற மாதிரி டீல் பண்ணிக்கணும். ஸோ அதனால எனக்கு ஏற்பட்ட எக்ஸ்பீரியன்சஸ் தான் நான் சொல்றேன். ஐ ஹவ் கம் அக்ராஸ் கிரேட் போலீஸ் ஆஃபீஸர்ஸ். பட் ஓவராலா என்னோட ஒரே ஒரு பாயிண்ட் கடைசி வரைக்கும் நான் விவாதிக்க போற பாயிண்ட் இதுதான். ட்ரீட் எவ்ரிபடி ஈக்குவலி. நீங்க ஒரு இவங்க பியூரோக்ராட்ஸோட பசங்களை நான் இப்படி ட்ரீட் பண்றேன், அரிஸ்டோக்ராட்ஸ் பசங்களை இப்படி ட்ரீட் பண்ணுவேன், பொலிட்டீஷியன்ஸ்க்கு நான் ஒரு தனிப்பட்ட இது கொடுப்பேன், ஆனா ஒன்னு நான் வந்து சாதாரணமா தான் ட்ரீட் பண்ணுவேன் அப்படின்றது வந்து எனக்கு ஒரு ரொம்ப ப்ராப்ளமேட்டிக்கான ஒரு ஜோனா தான் இருந்திருக்கு எப்பவுமே. சோ அந்த விதத்துல வந்து ஐ வில் ஸ்டாண்ட் பை தி ஃபேக்ட் தட் தே கேன் நெவர் பீ आवर ஃப்ரெண்ட்ஸ், தே ஆர் நாட் டெஸ்டின்ட் டு பீ आवर ஃப்ரெண்ட்ஸ். அவங்க நம்ம நண்பர்களா இருக்க முடியாது. என்னதான் அப்பா வந்து முறுக்கேறிட்டு இருந்தாலும் நம்ம இல்லாத நேரத்துல பையன் சாப்பிட்டானான்னு கேட்குற அப்பாக்களும் இந்த ஊர்ல இருந்துட்டு தான் இருக்காங்க. அதே மாதிரி தான் போலீஸ் ஆஃபீஸர்ஸும் ஹைண்ட்சைட்ல தே மைட் work a lot towards us, but on the front அவங்களுக்கு தனிப்பட்ட முறையில் அவங்களோட பியர் ப்ரெஷர் எடுக்கிறதுக்கு தெரியல. ஒருத்தர் ரொம்ப நாளாக முதுகுவலிலேயே வேலை பார்த்துட்டு இருக்கிற காப்ஸ்லாம் எனக்கு தெரியும். அவர் ஃபிசியோதெரபிக்கு ஏதாவது டிபார்ட்மெண்ட்டே வந்து ஏதாவது பண்ணுதா, இனிஷியேட் பண்ணுதா தெரியாது. அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய கம்யூனிகேஷன் எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆகுது, அதுக்கு ஏதாவது வீக்கெண்ட் கிளாஸஸ் நடக்குதா தெரியாது. ஒருத்தர் 20 மணி நேரம் வேலை பார்த்துட்டு எப்படி ஃபுல்லி ஃபங்க்ஷனலாக இருக்க முடியும், அவரால் எப்படி சட்டத்தை காப்பாற்ற முடியும்? அங்கேருந்தே என்னோட கேள்வி ஆரம்பிக்குது. இது வந்து ஈக்குவலாக என்ன ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சுட்டா ஐ திங்க் நான் அநேகமா அந்த சைடு போய் உட்கார வாய்ப்பு இல்லை. ஏற்கனவே நீங்க அந்த சைடு தான் பேசிட்டு இருந்தீங்க. நீங்க வந்து உங்களுக்கு இனிமேல நீங்க தனியா மாற வேண்டியது இல்ல. நீங்க வந்து நாங்க வந்து எப்படின்னா உங்களை மாதிரி தான் மதுரையில இருந்து வந்து சென்னையில பிழைக்க வந்தவங்க. லெஃப்ட்ல இண்டிகேட்டர் போட்டு ரைட்ல கையை கட்டி ஸ்ட்ரைட்டா போயிட்டே இருப்போம். பாக்குற கன்ஃபியூஸ் ஆயிரும் என்னதான் பண்ணிருக்கான்னு. ரொம்ப முக்கியமான விஷயத்தை வந்து திரு அபிஷேக் வச்சார். என்ன அப்படின்னா எல்லாரும் சமமாக ட்ரீட் பண்ணப்படுறாங்களா அப்படின்னு. இது ரொம்ப வேலிடான ஒரு கேள்வி. நம்ம வந்து யாராவது ஒருத்தர் பார்த்தா நம்ம தெரிஞ்சிரும். அந்த வண்டியோட நம்பர்லயே ஒரு ஃபேன்சி நம்பர் வச்சிருந்தா ஒரு பயந்து போறது, ஒரு கரவேட்டி கட்டியிருந்தா ஒரு தயக்கம் இருக்கிறது, அது ஒரு பெரிய கட்சியுடைய கொடி போட்டிருந்தா நம்ம வந்து ஒரு யாரும் கேட்க முடியாதுங்கிறது. அப்ப வந்து ஒரு டோல்கேட்ல ஒருத்தர் காசு கட்டாம போனார்னா கட்டாயம் பிடிச்சி அடிப்பாங்க. ஆனா அவரே ஒரு கட்சி கொடி போட்டிருந்தாருன்னு பேசாம உட்கார்ந்துருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு நிலைமை. சோ இப்படி ஒரு பார்ஷியாலிட்டி பார்த்தா அதை பார்க்கக்கூடிய ஒருத்தனுக்கு வந்து அவர்கள் வந்து விடுதலை ஆகிறார்கள், விடுவிக்கப்படுகிறார்கள். நான் வந்து ஒரு சின்ன ஒரு பெட்டி கிரைமுக்கு வந்து அது பெரிய வந்து கொலை கிரைம் மாதிரி ட்ரீட் பண்ண போறேன். சோ ட்ரீட்மெண்ட் சரியா இருக்குதா, ஈக்குவலா இருக்குதா அப்படிங்கிற ஒரு $1 மில்லியன் கேள்வி. இதுக்கான பதில் என்ன அப்படிங்கறத திரு சித்தனன் அவர்கிட்ட வந்து நம்ம கேட்போம். இது வந்து திரு அபிஷேக் சொன்ன சமமாக நடத்தப்படுகிறார்களா சாமானியர்கள்? எனது அன்பு நண்பர் திரு ரங்கராஜ் பாண்டே அவர்களே, காவல்துறையில் எனது மூத்த சகோதரர் திரு கருணாநிதி ரிட்டையர்டு எஸ்பி அவர்களே, ஓய்வு பெற்ற அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ் திரு ராஜாராம் அவர்களே, எதிர்த்தரப்பில் எங்களுக்கு எதிராக வாதாடி கொண்டிருக்கின்ற ஆதவன் அவர்களே, அபிஷேக் அவர்களே, குரேஷி அவர்களே, நீங்கள்லாம் எதிர்த்தரப்பில் வாதாடுகிறீர்கள் என்றுதான் சொன்னே தவிர எதிரிகள் என்று நாங்கள் சொல்லவே இல்லை. நீங்கள் எங்கள் நண்பர்கள். கண்டிப்பாக நீங்க சொல்லும் போது பல்வேறு ஆதங்கங்களை பற்றி நீங்க ரொம்ப நல்லா சொன்னீங்க. எனக்கும் அதில் சில விஷயங்கள்ல உடன்பாடு உண்டு. போலீஸ் வந்து இப்போ நீங்க சொல்லும் போது சொன்னீங்க எல்லாத்துக்கும் ஈக்குவலான ஒரு ட்ரீட்மெண்ட் இல்லை. அரசியல்வாதி வந்தால் ஒரு ட்ரீட்மெண்ட், அல்லது 2-3 லட்ச ரூபா பைக் வந்தால் ஒரு ட்ரீட்மெண்ட், எனக்கு வேற மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட் அப்படின்லாம் சொன்னீங்க. போலீஸுடைய ஆட்டிடியூடு வந்து மாறணும். பிரிட்டிஷ் போலீஸ் இல்லை, கலோனியல் போலீஸ் இல்லை. அப்போ வந்து நம்ம வந்து ஒரு அந்நிய ஏகாதிபத்தியத்தினுடைய அடிமைகளாக நம்ம பொதுமக்களையே கண்ட்ரோல் பண்ற மாதிரி ஒரு போலீஸ் இருந்தது. சுதந்திரம் அடைந்த பிறகு நம்ம போலீஸ் ஃபோர்ஸ் அப்படிங்கிற விட போலீஸ் சர்வீஸ் அப்படின்னு தான் மாத்திருக்கிறோம். ஸோ போலீஸ் சர்வீஸ்னு இருக்கணும். அதை நோக்கி நம்ம பயணிக்கிறோமா, அப்படி நடக்குதா அப்படின்னா
இன்னைக்கு வரைக்கும் ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு பாதிக்கப்பட்ட நபர் கம்ப்ளைண்ட் கொடுக்க போனாங்கன்னா அழுக்கு வேஷ்டி கட்டிட்டு போனார்னா ஒரு ட்ரீட்மெண்ட், கோட் சூட் போட்டானா ஒரு ட்ரீட்மெண்ட், பென்ஸ் கார்ல வந்தா ஒரு ட்ரீட்மெண்ட், சைக்கிள்ல போனார்னா ஒரு ட்ரீட்மெண்ட், இன்னமும் நான் நிறைய சொல்ல, பணக்காரனாக வந்தா ஒரு ட்ரீட்மெண்ட், ஏழையா வந்தாக ஒரு ட்ரீட்மெண்ட், அரசியல்வாதி அல்லது அதிகாரியுடைய சிபாரிசில் வந்தால் ட்ரீட்மெண்ட், அன்னக்காவடியா போனா வேற ஒரு ட்ரீட்மெண்ட். இது ஆங்காங்கே நடந்து கொண்டுதான் இருக்கிறது. இப்படிப்பட்ட விஷயங்கள் நடக்கவே கூடாது என்பதற்காகத்தான் பழைய டிஜிபி அவர்கள் அவங்க டிஜிபி ஆபீஸ்லயே வச்சு தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து போலீஸ் ஸ்டேஷன்ல உள்ள ஸ்டேஷன் ஹவுஸ் ஆபீசர்ஸ் எல்லாருமே வரணும், அவங்களுக்கு நான் ட்ரைனிங் கொடுக்கணும், ஒரு பேட்சுக்கு 80-90 பேர் அப்படின்னு கூப்பிட்டு 28 பேட்ச் டிஜிபி ஆஃபீஸ்ல வர சொல்லி அவங்களோட மனப்பான்மையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் வர வேண்டும், பொதுமக்களை எப்படி அன்பா நடத்தணும், கனிவா நடத்தணும், அதாவது அந்த விக்டிமுடைய பார்வையிலிருந்து வித் சிம்பதி அண்ட் எம்பதி அவங்களை எப்படி ட்ரீட் பண்றது, அவங்க சொல்லக்கூடிய விஷயத்துல என்ன கம்ப்ளைண்ட் அவங்களுக்கு சொல்லவே தெரியாது, படிக்காதவர்களா இருப்பார்கள், பாமரா இருப்பாங்க, பெரிய லாயர் இல்ல, பெரிய ஜட்ஜ் இல்ல, என்ன நடந்ததுன்னு சொல்ல தெரியாம சுத்தி சொல்லுவாங்க. ஆனால் அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு 5 நிமிஷம் யோ நிறுத்தியா என்ன வந்து சொல்லு அப்படின்னு சொல்லாம பொறுமையாக 5 நிமிடம் 10 நிமிடம் காது கொடுத்து கேட்கலாம். அவங்களுடைய கிரீவன்ஸ் 60-70% போயிடும். இதை நோக்கி நாம் பயணிக்க வேண்டும், நல்ல வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டும், நல்லா ட்ரீட் பண்ணணும். 28 பேட்ச் நாங்கள் கிளாஸ் எடுத்திருக்கோம். ஆனால் உடனடியாக பெரிய மாற்றம் வந்துவிடும் நான் இன்று நம்பவில்லை. எப்படிப்பட்டாலும் ஒரு 30% போலீஸ் ஆஃபீஸர்ஸ் அவங்க மாறுவாங்க. டவுன் தி லெவல் ரோல் கால்லையும் பரேடுலையும் அவங்களுக்கு திருப்பி இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லி போலீஸ் மாற வேண்டும். போலீஸ் பொதுமக்களுக்காக தான் போலீஸ் தவிர போலீஸ்க்காக பொதுமக்கள் இல்லை. யூனிஃபார்ம் போட்டோம்னா என்ன வேணாலும் பேசலாம், நீங்க இருக்கக்கூடாது என்பதை நோக்கி நாங்கள் நிறைய கிளாஸ் எடுத்துக்கிட்டு தான் இருக்கிறோம். உலக லெவல்ல இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷன்ல உடைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பிரகாரம் பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு எந்த ஒரு அலுவலரும் 8 மணி நேரம் தான் பணி செய்யணும். அதுக்கு மேல பணி செஞ்சா மூளை வேலை செய்யாது, சரியா அவங்க வந்து எதையும் ஜட்ஜ் பண்ண முடியாது. அப்படிதான் இருக்குது. அதுக்கு தான் நீங்க லேபர் ஆர்கனைசேஷன் பாத்தீங்கன்னா எந்த ஒரு மில்லு பாருங்க, எந்த ஒரு தொழிற்சங்கத்தை பாருங்க, 8 மணி நேரம் தான் வேலை செய்வாங்க. ஆனால் போலீஸ் ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 15 மணி நேரம் வேலை செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கின்றோம். சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஆனால் நீங்களாம் ஜாலியாக பார்ட்டிக்கெல்லாம் போறீங்கன்னு சொன்னீங்க, எங்கெங்கேயோ உள்ள போயிட்டு வெளியே வராங்க, அங்கே பிடிக்கிறாங்கன்னு சொன்னீங்க நீங்க. ஆனால் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை எங்களுக்கு விடுமுறை கிடையாது. அரசு விடுமுறை நாட்கள் தீபாவளி பொங்கல் அப்படி இருக்கு இல்லையா, அன்னைக்கு விடுமுறையே கிடையாது. எனக்கு முக்கியமான ஒரு விஷயம், எங்கேயாவது வேலைக்கு நான் போகணும், ஒரு சொந்த வேலைக்கு போகணும் அப்படின்னா கூட இல்ல முக்கியமான ஒரு பிரச்சனை, நீ இல்லைன்னா நீ பெரிய சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்பட்டு விடும், 2 கொலையே நடந்துடும், போகாதீங்க அப்படின்றாங்க. மிலிட்டரியில வேலை பார்க்கறவங்களுக்கு எதிரி யார் என்பது தெரியும். கண்ணுக்கு முன்னாடி யாருன்னா சுட்டு கொல்லுங்க, வேற பேச்ச கிடையாது. எங்களுக்கு அப்படி இல்லை. எங்களை சுத்தி 1000 பேர் இருப்பாங்க. யார் நல்லவர், யார் கெட்டவர், யார் கொலையாளி, யார் டெரரிஸ்ட் என்று தெரியாது. யாரையும் அடிக்க முடியாது, அடித்தால் மனித உரிமை மீறல். ஸோ எல்லாத்தையும் பார்த்துட்டு எப்போ எங்க உயிருக்கு ஆபத்து ஏற்படும் அல்லது பொதுமக்களுக்கு ஆபத்து ஏற்படுது. எங்க வேலை வந்து ரொம்ப சிரமமான வேலை. ஏன்னா அவர் சக சிட்டிசன், அவருடைய உரிமையை பறிக்க கூடாது. உங்களுக்கு லத்தி கொடுத்திருக்கு, துப்பாக்கி கொடுத்திருக்கு, அதிகாரம் கொடுத்திருக்கு. அதைத்தான் அதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் முறை. உங்களுக்கு கொடுத்துட்டு எங்களால ஒண்ணுமே செய்ய முடியாது என்று சொல்லவே இல்லையே, நான் தான் சொல்லலையே. ஆக கடினமான பணி செய்கின்ற போலீஸ் இருக்கிறாங்க. இப்போ நான் மறுபடியும் வரேன் உங்களுக்கு, உங்களுடைய எவ்வளவு கஷ்டமான வேலை அப்படின்னு. ஒரு நல்ல காவல்துறை அலுவலர் நல்ல அப்பாவா இருக்க முடியாது, நல்ல அம்மாவா இருக்க முடியாது, நல்ல கணவராக இருக்க முடியாது, நல்ல மனைவியாக இருக்க முடியாது, நல்ல சகோதரனாக இருக்க முடியாது, நம்ம சொந்தக்காரங்க வீட்டு கல்யாணத்துக்கு போக முடியாது, எந்த விஷயத்துக்கு போக முடியாதுங்க. நான் என்னோட 60-58 வயசு போலீஸ் வாழ்க்கையில போகாம எனக்கு மிகப்பெரிய கெட்ட பேர். இவர் என்ன வருவாரா, நம்ம வீட்டுல வருவாரா, இப்ப எல்லாம் பெரிய ஆள் ஆயிட்டாரா அப்படி இப்படின்னு சொல்லி திட்டுவாங்க. ரிட்டையர் ஆன பிறகு இப்போ எல்லா ஃபங்க்ஷனுக்கும் நான் போயிட்டு இருக்கேங்க. ஆக ஒரு நல்ல அப்பா அம்மாவா யாரும் இருக்கவே முடியாது. ஏன்னா 22 மணி நேரத்துல 15-16 மணி நேரம் வேலை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்கின்றோம். உண்மையில் நாங்கள் எதிரி என்று சொன்னால் எங்க குடும்பத்தினருக்கு தான் நாங்கள் எதிரி, எங்க சொந்தக்காரருக்கு தான் நாங்கள் எதிரி, பொதுமக்களுக்கு எதிரி அல்ல. நீங்கள் தவறாக புரிந்து கொள்கின்றீர்கள். ரோட்ல ஒருத்தர் அடிபட்டு கிடக்கார வச்சுக்கோங்களேன், ஓடி போய் நாங்க அவனை தூக்கி எப்படியா உயிரை காப்பாற்றணும், ஜீப்ல போட்டு ஆட்டோல போட்டு கொண்டு ஹாஸ்பிட்டல் கொண்டு அட்மிட் பண்ணுவோம், எப்படியா பிழைக்க வச்சிடணும். ஏன்னா ஒரு திருநாட்டு கேஸ் வந்துடக்கூடாது, செத்துடக்கூடாது, எவனோ வெட்டியிருக்கான், இவனை காப்பாற்றணும் சொல்லி. சைதாப்பேட்டில் ஒரு ஆளு 110 வெட்டி இருந்தான். அந்த அக்யூஸ் கிடக்க, அந்த இது விக்டிம் வந்து கிடக்குறாங்க, தூக்கி அள்ளி போட்டு ஜீப்ல ஓடணும் ராயப்பேட்டா போலீஸ் ஸ்டேஷன்ல, எப்படியாவது காப்பாற்றலாம் அவன் அப்படின்னு சொல்லி. அவன் நல்ல பையன், ஆனா ரவுடிகளை வெட்டிட்டாங்க சொல்லிட்டு, ஆனா காப்பாற்ற முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. இப்படி வேற ஒரு நபர் வெட்டுப்பட்டு சாக கிடக்கும் பொழுது உயிரை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் என்று துடிப்போட நாங்க அப்படியே ஓடுறோமே. எங்க வீட்டுல என் மனைவிக்கு உடம்பு சரியில்லை, என் குழந்தைக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு நான் போய் பார்க்கவே முடியாதுங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையை விட்டு நானே பர்சனலா இழப்பு ஏற்பட்டிருக்கிறது. இதுல என்ன சொல்ல வரேன்னா, இன்னைக்கு போலீஸ் வந்து மிகப்பெரிய ஒரு அர்ப்பணிப்பு பண்ண போய் தாங்க. போலீஸ் ஃப்ரெண்டாக இருக்க முடியாது என்று சொன்னீர்கள். ஃப்ரெண்டாக அதுக்காக நீ நம்ம ஆதரவு கூட சொன்னார், தோல்ல போட்டு செல்லக்குட்டின்னு போட முடியுமா அப்படின்னு கூட கேட்டார். அப்படிலாம் பண்ணும்போது ஃப்ரெண்ட்லியா இருக்கலாம். ஃப்ரெண்டு வேற, ஃப்ரெண்ட்லியாங்கிறது வேற இல்லையா? கண்டிப்பா இருக்கலாம். இன்னொன்று சொல்றீங்க, போலீஸ் நண்பன் இல்லைங்க, போலீஸ் மோசம் அப்படின்னு எல்லாருமே பொதுப்படையா நீங்க பேசுறீங்களே. இந்த போலீஸ் எங்க இருந்துங்க வந்தது?
அமெரிக்காவில இருந்து நேரம் FBI இருந்து இறக்குமதி பண்ணீங்களா? இல்லைன்னா லண்டன்ல இது நீங்க வேற எங்க கொண்டாந்தீங்களா? இல்லைன்னா KGB இருந்து ரஷ்யால இருந்து கொண்டாந்தீங்களா? பூரா உங்க சித்தப்பா உங்க தான். அண்ணன் தம்பிங்க, உங்க அக்காங்க, நீங்க பெத்த பிள்ளைங்க, நீங்க பெத்த பிள்ளை வந்து போலீஸ் வந்து பிஹேவ் பண்ணாங்கன்னா உங்க ஜீன் தான் அப்படி காரணம். நீங்க மோசமா நீங்க பிஹேவ் பண்ணி தகராறு பண்ணீங்கன்னா உங்க உங்க அண்ணன் தம்பி வரும்போது அப்படியே வர்றாங்க. ஏங்க நீங்க எப்படி வேணா எந்த ஜீன்ல இருந்து வந்துட்டு போங்க, தகராறு பண்ணுங்க, ஆனா போலீஸ் வந்தோம்னா பொதுமக்களின் நண்பனாக தானே இருக்கணும். இவ்வளவு குற்றவாளி எல்லாரும் குற்றம் சொல்லுங்களே, முதல்ல நீங்க உங்க கடமைகளை செய்றீங்களா? பொதுமக்கள் இந்த குற்றங்கள்லாம் செஞ்சா காவல்துறையினருக்கு நீங்கள் தகவல் தெரிவிக்க கடமைப்பட்டவர்கள். தவறினால் உங்களுக்கு உங்க மேல கேஸ் கூட போடலாம், நான் காக்னிசிபிள், அதை அரெஸ்ட் பண்ண மாட்டாங்க, செய்ய மாட்டாங்க அப்படின்னு இருக்குது. ஆனால் ஏதாவது ஒரு குற்றம் நடந்துகிட்டு இருந்ததுன்னா ஒரு வீடியோ எடுத்து அப்படியே நின்று அழகா அதை ஒரு போட்டோ எடுத்து உங்க Facebookல போடுறீங்களே தவிர உடனடியாக அதை அந்த எவிடன்ஸை ஒரு போலீஸுக்கு ஃபார்வர்டு பண்ணி அல்லது குற்றத்தை தடுக்க முயன்று ஏதாவது செய்யலாம் என்று உங்களுக்கு தோன்றியதா? ஆனா போலீஸ் மோசம் சொல்ல எங்க ரெண்டு கையும் தட்டினா தாங்க ஒலி வரும். சமுதாயத்துல போலீஸ் மட்டுமே வந்து வேலை செய்யணும் அப்படின்னா இல்ல, எல்லா அங்கமும் எல்லாருமே போலீஸ் அதுக்குன்னு பிரைம் ஏஜென்சி ஒத்துக்கிறேன். ஆனா மற்றவங்களும் நீங்க செய்ய வேண்டாமா? அப்படிப்பட்ட செய்யறது நீங்க யாருமே செய்யறதில்ல. போலீஸ் காலையில இருந்து சாயந்த வரைக்கும் 1000 வேலை செய்யறாங்க, நீங்க பாராட்டவே மாட்டேங்கிறீங்க. என்ன கடமை தானே இது? அவங்க கடமை செய்யறாங்க, இது என்ன பாராட்டு செய்றீங்க? ஆனால் ஒரே ஒரு சிறிய தவறு செய்தால் அந்த தவறு இமாலய தவறாக சித்தரிக்கப்படுகிறது, ஒட்டுமொத்த காவல்துறையும் களங்கப்படுத்தப்படுகிறது. ஏங்க ஒரு அப்பா டேய் தருதல பயல நாசமா போயிடுடா, நீ விளங்குவேடா, நீ ஒழுங்கா படுறா நீ அப்படின்னு மண்டையில் அடிச்சான்னா உண்மையிலே அப்பா வந்து தருதலையன்னு சொல்லி சொல்றது நாசமா போறதுக்காக சொல்றாரு? திருத்துறதுக்காண்டியாங்க சொல்றாரு? வாத்தியார் அடிக்கிறாரு, எத்தனை அடி வாங்கியிருப்பாரு? இன்னைக்கு பாண்டே அவர்கள் வந்து தமிழ்ல வந்து எவ்வளவு நல்ல புலமை பெற்று பேசியிருக்காரு. தமிழ்நாட்டில் எத்தனை தமிழ் வாத்தியார் அடி வாங்கியிருப்பாரு அவர்கிட்ட கேளுங்க, அவர் சொல்லுவாரு. அடி வாங்க போய் தாங்க தீர்ப்பை மாத்தி சொல்லிட வேண்டியதான். நாங்க வேலை பார்க்கறது தமிழ்நாடு போலீஸ், வேலை பார்த்தது தமிழ்நாடு போலீஸ். இது வந்து ஒரு பிள்ளை பூச்சிங்க, சாதாரண போலீஸுங்க. தமிழ்நாடு போலீஸ் என்ற பிள்ளை பூச்சியை நீங்க வந்து போலீஸ் நண்பன் இல்ல எதிரி அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா உங்க பெரியண்ணன் போலீஸ் என்ன சொல்றது? ரொம்ப யோசிக்க வேண்டிய விஷயம். அதனால நீங்க தமிழ்நாடு போலீஸ் மோசம் அப்படின்னு ஒரு தீர்ப்பு வழங்கணும்னு நினைச்சிருந்தீங்கன்னா சொல்லிட்டு அப்படி நினைச்சிருந்தீங்கன்னா கீழே இறங்க பாப்போம் அப்படின்னு நினைச்சிருந்தீங்கன்னா அது அப்படியே அப்பட்டமா அந்த போலீஸுக்கு மோசம்னு ஆகி போகும். அதனால தீர்ப்பை நீங்க மாத்தி எழுதுன்னு கேட்டுக்கிறேன். ஒண்ணு, இதுல தலைப்பு முதல்ல போடும்போது போலீஸ் பொதுமக்களின் நண்பர்களா எதிரியா அப்படிதான் போட்டிருந்தீங்க, எனக்கு அப்படிதான் வந்திருக்கு வாட்ஸ்அப். ஆனா இங்க பாக்குற மார்க்கு நண்பனா அப்படின்னு மாத்திட்டீங்க, யாரோ சொல்லிட்டாங்க. ஆனா எனக்கு வந்து இதுல நண்பர்களா எதிரியான் இருக்கு. நண்பர்களான்னா புளூரல், எதிரியான்னா சிங்குலர். ஆக போலீஸ் நீங்க எதிரி நினைச்சீங்கன்னா அது சிங்குலருங்க, ரொம்ப கம்மியான நபர்கள் தாங்க. அதை பொதுமைப்படுத்தி ஒட்டுமொத்த காவல்துறையை முடமாக்க கூடாது என்றுதான் நான் உங்களை வேண்டுகிறேன். ரொம்ப நன்றி. ஒரு அற்புதமான விஷயம் திரு சித்தரன் சொன்னாரு. ஸோ விமன் சேஃப்டி வந்து எந்த அளவுக்கு நடைமுறையில் வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆகிட்டு இருக்கு, இன்னும் என்ன மெஷர்ஸ் வந்து அடிஷ்னலாக எடுத்தா இப்போ இருக்கிற கிரைம்ஸ் கூட இன்னும் குறையும்னு நினைக்கிறீங்க? அதாவது பெண்களுக்கு சுதந்திரம் கொடுக்கணும்னு நம்ம சொல்லி சுதந்திரத்துக்கு கேட்டு வாங்கியிருக்கிறீங்க. ஆனால் அந்த சுதந்திரத்திற்கு நம்ம தகுதி ஆகிக்கிட்டோமாங்கிறத நீங்கள் எல்லாம் எஜுகேட்டட் தான். நீங்கள் எல்லாம் வந்து முந்தி இருந்த மாதிரி பெண்கள் 10ஆம் பஸ்ஸில் கிடையாது. நல்லா படிக்கிறீங்க, ஆண்களை விட நல்லா வர்றீங்க. ஆனால் ரொம்ப ஈஸியாக இன்னும் அந்த வல்னரபிலிட்டி இஸ் பெர்சிஸ்டிங் இன் யூ. ஈஸியாக ஃபேஸ்புக்கில் போட்டுட்டு யாரோ ஒருத்தன் ஃபேஸ்புக்கில் ஒரு ஃபேமிலி பர்சன், அவன் கல்யாணம் ஆகி 4 குழந்தை இருக்குது, அவங்ககிட்ட ஒரு IPS ஆஃபீஸர் ஏமாந்துட்டாங்க, போய் அவங்க கூட கனெக்ட் தி கேனாட் கம் அவுட் ஆஃப் தட் இல்லீகல் இன்டிமசி. ஏன் இப்படி? நம்ம அந்த காலத்தில் நம்ம இவர் சொன்னதான், வள்ளுவர் சொன்னதான், உங்களை நீங்களே காப்பாற்றிக்கிறது தான் முக்கியமே தவிர நம்ம வந்து இன்னொருத்தர் காப்பாற்றுவாங்கங்கிறத நினச்சிக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் உங்கள்கிட்ட இருக்குது. உங்களுக்கு பெண்கள்கிட்ட எல்லா இதுவும் இருக்குது, தன்னை காத்துக்கொள்ளக்கூடிய மனநிலையெல்லாம் இருக்குது. ஆனால் அதை பயன்படுத்த தவறிடுறீங்க. அதனால தான். ஆனால் சட்டத்தில் நிறைய இப்போ தினமும் ஒரு சட்டம் வருது. நம்ம இவர் சித்தனன் தனியாக அதுக்கு ஒரு புக்கே போட்டிருக்கார். பெண்களுக்கு வாட் ஆர் ஆல் த ஆக்ட்ஸ் அவைலபிள் ஃபார் த சேஃப்டி ஆஃப் த கேர்ள்ஸ், லேடிஸ், விமன், சில்ட்ரன் இருக்குது. அதெல்லாம் நம்ம பயன்படுத்திக்கிறது தான் இருக்குது. நீங்கள் வந்து உங்களுக்கு உயிருக்கு ஆபத்து வருது, உங்களுடைய பெண்மைக்கு ஆபத்து வருதுன்னா யூ கேன் கோ டு த எக்ஸ்டென்ட் ஆஃப் காசிங் டெத். இருக்குது, சட்டம் இருக்குது. நீங்கள் கொலை பண்ணால் கூட சட்டம் அதுக்கு அனுமதிக்குது. இட் வில் அஃபெக்ட் இந்த ஸ்டிக்மா வந்துடும்னு சொல்லி நினைக்கிறாங்க. அது நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களை சேஃபாக நீங்கள் தான் வச்சுக்கணும். சட்டம் அதுக்கு துணை செய்யும். காவல்துறை உதவி வேணும்னா அந்த காவலன் ஆப், காவல் உதவி ஆப் அப்படின்னு இருக்குது, அதை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கிங்க. நீங்கள் போகிற சமயத்தில் உங்களுக்கு ஏதாவது ஒரு டார்ச்சரோ ஒரு பிரச்சனையோ வரும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா உடனே அந்த ஆப்பை நீங்கள் அமுக்கினா உடனே வந்து உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் போய் காவல்துறையிலேருந்து அவங்க லோக்கலில் எந்த
பெட்ரோல் வெஹிக்கிள் இருக்கோ அவங்களுக்கு தகவல் கொடுத்து அவங்க உங்கள் லொக்கேஷனை பார்த்து தேடி வந்துடுவாங்க. அந்த மாதிரி சூழ்நிலைகள் இன்றைக்கி சென்னையில் நிறைய நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் காவல்துறையோட உதவி வேணும்னா இதை பாருங்கள். இது தவிர ஒவ்வொரு கல்லூரி பக்கத்துலேயும் அதே மாதிரி ஸ்கூல், அது ரயில்வே ஸ்டேஷன், பஸ் ஸ்டாண்டு, இந்த இடத்துலலாம் வந்து பெட்ரோல் வெஹிக்கிள் பிங்க் கலர் பெட்ரோல் அப்படின்னு சொல்லிட்டு இனோவா கார் பிங்க் கலரில் பெயிண்ட் அடிச்சிருக்கோம். அதில் வந்து கேமரா இருக்கும், மேலே கேமரா சுற்றிக்கிட்டே இருக்கும். உள்ளே வந்து லேடி எஸ்ஐ, லேடி கான்ஸ்டபிள்ஸ் இருப்பாங்க, டிரைவர் கூட லேடியாக இருப்பாங்க. பெண்களுக்காகவே இதை வந்து இந்த பெட்ரோல் வெஹிக்கிளை போட்டிருக்காங்க. அந்த பெட்ரோல் வெஹிக்கிளில் நிச்சயமாக அவங்க இருப்பாங்க, பார்த்துருப்பாங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு நெருக்கடினா அவங்ககிட்ட சொன்னீங்கன்னா உடனே சம்மந்தப்பட்ட நபர் அங்கேயே அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. இந்த விஷயங்கள்லாம் வந்து பப்ளிக் ரீச் ஆகலை, ஆனால் வந்து போலீஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. இருந்தாலும் பப்ளிக் தெரியணுங்கிறதுக்காக, உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக சொல்கிறேன். நண்பர்கள் சொல்லிட்டாங்க. இந்த கூட நம்ம அரசாங்கங்கள் வந்து பெண்கள் மற்றும் குழந்தைகளுடைய பாதுகாப்புக்காக வேண்டி சுதந்திரத்துக்கு அப்புறம் நிறைய சோஷியல் செக்யூரிட்டி லெஜிஸ்லேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி பெண்கள் ஓரியன்டா அவங்களுடைய பாதுகாப்பை முன்னிட்டு நிறைய சட்டங்கள் கொண்டு வந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. உங்களுக்கு நிறைய சலுகைகள் வழங்கிட்டு தான் இருக்கிறாங்க. நீங்கள் பாதிக்கப்பட்டோன்னா அதை எவ்வளவு ப்ரையாரிட்டி எடுத்து போலீஸ் ஆக்ஷன் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு நிறைய சட்டங்கள் நிறைய வந்துருச்சு. அப்புறம் இன்னொன்று சொல்ல வந்தேன், எல்லாத்துக்கும் பொதுமக்கள் எல்லாத்துக்கும் தெரியணும். இந்த ரைட் ஆஃப் பிரைவேட் டிஃபென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, தனிநபர் தற்காப்பு உரிமை அப்படின்னு. அதில் செக்ஷன் 96 to 106 இந்தியன் பெனல் கோடில், இந்திய தண்ட சட்டத்தில் நிறைய ரைட்ஸ் சொல்லுவாங்க. அதில் எப்படின்னா இந்த 100, 101, 102 இதில் வந்து எனது உடம்பை பாதுகாப்பதற்காக, தற்காத்துக் கொள்வதற்காக நான் எனது தனிநபர் தற்காப்பு உரிமையை பயன்படுத்தி எதிர்த்தரப்பு நபரை தாக்கலாம் அப்படின்னு இருக்காங்க. இப்போ நீங்கள் ஒரு பஸ் ஸ்டாண்டில் இருக்கிறீங்க, நல்ல செயினை போட்டு நிற்கிறீங்க அப்படின்னா ஒருத்தன் வந்து கத்தியை காமிச்சு உங்கள் செயினை அறுக்க ட்ரை பண்ணுறான். நீங்கள் கொடுக்க மாட்டேருக்கீங்க, கத்தி குத்திடுவேன் கொடுங்க அப்படின்னு சொன்னான்னா உங்களுடைய பொருளை பறிக்க ட்ரை பண்ணுறான் அல்லது உங்களை உயிரை பறிக்க ட்ரை பண்ணுறான் அப்படின்னா நீங்கள் மட்டும் தாக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த ரைட் ஆஃப் பிரைவேட் டிஃபென்ஸ் என்பது உங்களுக்கு அருகில் இருக்க நபருக்கும் வந்துவிடும். அப்போ உங்களுக்கு அருகில் ஒரு நபர் இருக்காருன்னா உங்களை காப்பதற்கு அவரே போய் அந்த ஆளை தாக்கலாம். செக்ஷன் 100 ஐபிசியில் நான் எனது தனிநபர் தற்காப்பு உரிமையை பயன்படுத்தாவிட்டால் எனக்கு மரணம் விளைவிக்கப்பட்டுவிடும், எனக்கு கிரீவஸ் ஆக்ட் விளைவிக்கப்பட்டுவிடும், என்னை ரேப் பண்ணிடுவாங்க, அல்லது ஒரு அன்நேச்சுரல் அரெஸ்ட் பண்ணிடுவாங்க, அல்லது கிட்னாப்பிங் அண்ட் அப்டக்ஷன் பண்ணிடுவாங்க, அல்லது ராங்ஃபுல்லாக கன்ஃபைன் பண்ணிடுவாங்க, அல்லது ஆசிட் அடிச்சிருவாங்க என்ற இந்த 7 சிச்சுவேஷன் இருக்கும்போது நீங்கள் அந்த நபரை உங்களை தற்காத்துக் கொள்வதற்காக தாக்கி அவனுக்கு மரணம் விளைவிக்கப்பட்டால் கூட இட் இஸ் ஜஸ்டிஃபைட், குற்றமே அல்ல, குற்றமே அல்ல. அதே மாதிரி உங்கள் சொத்தை காப்பதற்காக கொண்டும் நீங்கள் தனிநபர் தற்காப்பு உரிமையை பயன்படுத்தலாம். அதனால் இதில் மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வு வேணும். அதுக்காக அடித்து கொள்றதில்லை, அந்த இமினண்ட் அப்ரஹென்ஷன் இருக்கும் பொழுது உங்களை தற்காத்துக் கொள்வதற்காக நீங்கள் ஃபோர்ஸ் யூஸ் பண்ணி இறந்தால் குற்றமே இல்லை. அப்போ அடிச்சது கொல்லத்தான் வேணுமான்னு அப்படி இல்லை, மேக்ஸிமம் அந்த லெவலுக்கு போனால் கூட ஜஸ்டிஃபைடு, இல்லைன்னா 101 வேற காயம் கூட நீங்கள் ஏற்படுத்தலாம். அதனால் உங்களுக்கு நிறைய சோஷியல் லெஜிஸ்லேஷன்ஸு பெண்கள் சார்பாக பெண்கள் பாதுகாப்பு முன்னிட்டு வந்திருக்கிறது. நிறைய சொன்ன மாதிரி உமன் போலீஸ் வந்து 33% உமன் போலீஸ் தமிழ்நாட்டில் இருக்குது. அது போக பாருங்கள், இவங்க சொன்ன மாதிரி பிங்க் போலீஸுங்கிற ரவுண்ட்ஸ் போயிட்டே இருக்கிறாங்க. நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கே போவனாங்க. இப்போ சமீபத்தில் இப்போ வந்தக்கூடிய ஒரு பில்லில் இனிமேல் போலீஸ் ஸ்டேஷன் போய் தான் கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆன்லைனில் நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலே போதும், மெயில் போட்டாலே போதுங்க, எஃப்ஐஆர் போட்டு உங்கள் வீடு தேடி வரும். எஃப்ஐஆர் வீட்டில் வந்து உங்களை விசாரிப்பாங்க என்ற சூழ்நிலை வந்து விட்டது. பெரும்பாலான நேரங்களில் பெண்கள் சம்பந்தப்பட்ட குற்றங்களில் நீங்கள் கம்ப்ளைண்ட் அங்கே போய் தரணும் அவசியம் இல்லை, போலீஸ் உங்கள்கிட்ட வந்து விசாரிப்பாங்க, பெண் காவல் அலுவலர் தான் விசாரிப்பாங்க. அதனால் உங்களுக்கு பெண்களுக்கு சரியான பாதுகாப்பு இருக்கிறது. அங்கொன்றும் இன்று குறைகள் இருக்கலாம், அந்த குறைகளை கரைவதற்கு முயற்சி எடுத்துக்கொண்டு தான் இருக்கிறார். எனக்கு இன்னும் ஒரு கொஷின், நீங்கள் பேசினதில் வந்து எனக்கு லைக் நம்மளா போய் மாட்டிக்கிற விஷயம் ஒன்று, இன்னொன்று வந்து நம்ம ட்ரெஸ் அப்பியரன்ஸ் அண்ட் நம்ம யூஸ் பண்ணுற பொருள் வந்து காஸ்ட்லியாக இருந்தால் அதுக்காக வந்து அட்டாக் பண்ணுவாங்க. ஆர்எல்ஸ் நம்ம அர்த்தம் இல்லை, போனோன்னா நீங்கள் அப்பா அம்மா கூட அல்லது உங்கள் நண்பர் கூட அல்லது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லோரும் நீங்கள் போனீங்க, ஒரு சேஃப்டி இருந்துன்னா பரவாயில்ல. தனியாக நீங்கள் போகிறீங்க, நைட்டில் 10 மணிக்கு இறங்கி அல்லது 9 மணிக்கு இறங்கி உங்கள் வீட்டுக்கு தனியாக ஒரு தெருவில் போகிறீங்க, லைட் இல்லை, அங்கே இதாக இருந்ததுன்னா வல்னரபிள் அதிகமாக. இது வந்து நம்ம காமனாக இருக்கிற பப்ளிக் விமனுக்கு நீங்கள் சொல்கிறீங்க. டிபார்ட்மெண்ட்டில் விமனுக்கு சேஃப்டி இருக்கா? ஏன்னா சில விஷயங்கள் வந்து கேள்விப்பட்ட வரைக்குமே சேஃப்டி இஸ் நத்திங் பட் மென்டல் அண்ட் ஃபிசிக்கல் சேஃப்டி ரெண்டுமே தான். ஸோ ஸ்ட்ரெஸ்ஸில் இந்த மாதிரி சூசைட் பண்ணிக்கிற போலீஸ் ஆஃபீஸர்ஸ் லேடிஸையும் நம்ம நியூஸில் பார்க்குறோம். ஸோ டிபார்ட்மெண்ட்டில் சேஃப்டி இருக்கா? அவங்க ட்ரெஸ்ஸில் ப்ராப்ளம் கிடையாது, அவங்க எதுவும் காஸ்ட்லியாக போடுறதில்ல, அவங்க அப்ரோச் வந்து நமக்கு கேஸ் ஸ்டடியில் வேணால் அவங்க வந்து இப்படி ஒருத்தர்கிட்ட பேசி இந்த மாதிரி அஃபெக்ட் ஆனாங்கன்னு சார் சொன்ன மாதிரி ஒரு வல்னரபிலிட்டி சொல்லலாமே தவிர ஆக்சுவலாக என்ன ஆச்சுங்கிறது அவங்களுக்கு மட்டும் தான் தெரிஞ்சிருக்கும். ஸோ டிபார்ட்மெண்ட்குள்ளே சேஃப்டி இருக்கா? பிகாஸ் நான் இது ஏன் கேட்குறேன்னா, யூபிஎஸ்சி படிக்கிற லேடிஸ்க்கும் கூட சில நியூஸ் வரும்போது அது ஒரு த்ரெட்டாக தான் மாறுது.
நான் இருக்கிற ஒரு இடத்துல சில விஷயங்களையும் சேர்த்தே சொல்லிடணும் அப்படின்னு நான் பார்த்தேன். விமனுக்கு சேஃப்டி இருக்குதான்னு ரொம்ப பிரில்லியண்டான கேள்வி கேட்டீங்க. சார் சொன்னதெல்லாம் ரொம்ப சின்னதாக டிஃபர் பண்ணுறேன். 3 பேரும் சொன்னதுடைய அடிப்படை தத்துவத்திலேருந்து தேர் ஆல் டாக்கிங் அபவுட் இன்வைட்டிங். அது வந்து நம்ம வந்து எப்படி ட்ரெஸ் பண்ணணும் அப்படிங்கிறது. 5 வயசு குழந்தை பாலியல் வன்முறை செய்யப்படுறா, அவள் என்ன ட்ரெஸ் போட்டா? 75 வயசு பாட்டியம்மா வந்து பாலியல் வன்முறை செய்யப்படுறாங்க, அவங்க என்ன ட்ரெஸ் பண்ணுறாங்க? அப்போ பெண்கள் எப்படி ஆடை அடின்னு சொல்லும் போதே ஆண்கள் பெண்களை எப்படி பார்க்கணும்னு சொல்லப்படணும். ஒரு ஆண் ஒரு பெண்ணை எப்படி பார்க்கணும்னு சொல்லப்படாமல் வந்துட்டு இருக்கிறதுனால தான் வந்து பெண் எல்லாமே ஒரு போக பொருளாக மட்டுமே பார்க்கப்படும். ஸோ இந்த பக்கம் ஒரு டீச்சிங் நடந்துக்கிட்டே இருக்கு, வெரி கிரேட், வெரி குட். ஆனால் இன்னொரு பக்கம் டீச்சிங் நடக்குதா அப்படிங்கிற நம்ம பார்க்க வேண்டியது. இப்போ 6 மணிக்கு மேலே பெண் குழந்தை வீட்டுக்கு போகக்கூடாது, தனியாக ஒரு பெண் குழந்தை வீட்டுக்கு போகக்கூடாது, இருட்டான இடத்துல பெண்கள் வீட்டுக்கு போகக்கூடாது. சரி, ஒரு பெண் அப்படி போனால் அவளை உன் தங்கச்சியாக பார்க்கணும்னு ஏன் சொல்லித்தரல? அப்போ எல்லாருமே வந்து வேற ஒரு விவாதத்தில் சொன்னாங்க, 2 கையும் தட்டினா தான் ஓ சேஃப்டி. பெண்கள் வந்து அவங்களோட சேஃப்டி அவங்களே பார்த்தோன்னா வீட்டில் பூட்டி எடுத்தா உட்காரணும். வெளியில் பூரா பொறுக்கி இருப்பானா, பொறுக்கி நடமாட்ட தடுக்க வேண்டியது காவல்துறையோட கடமையா, அரசாங்கத்தோட கடமையா, சமூகத்து கடமையா? பொறுக்கி இருக்கிறா வெளியே போக கொஞ்சம் நம்ம சொல்ல கடமையான்னு பேசுவோம். அப்போ இது வந்து 2 பக்கமும் பேசப்படணும். கற்பு அப்படின்னா அது ஆணுக்கும் பெண்ணுக்கும் பொதுவில் வைப்போம் தான் பாரதி. பெண் கற்போட இருக்கணும். ஆண் சமூகத்தில் என்ன இருக்குது? ஒரு பெண் 3 ஆண்களோடு இருந்தாள் என்று சொன்னால் அவளுக்கு வேறு பெயர். ஒரு ஆண் 3 பெண்களோடு இருந்து சொன்னால் அவனுக்கு பெருமை பெயர். ஹேய் 3ஆடா, மச்சான் எப்படா? இதுதான் நம்ம கிளப்பி வச்சிருக்க விஷயம். அப்ப பெண்ணை எப்படி பார்க்கணும்னு ஆண்களுக்கு சொல்லித்தராம there is no meaning in discussing about the women's safety. காவல்துறை ரொம்ப அழகா உதாரணம் சொன்னீங்க. இப்போ சமீபத்தில் நம்ம பார்த்தோம், ஒரு எஸ்பி அவங்களுக்கு ஒரு டிஜி டெந்து அந்த கம்ப்ளைண்ட், ஓகே, நீதிமன்றம் சொல்லி அவங்கள கன்விக்ட் பண்ணிருச்சு. அதனால நம்ம அதை டிஸ்கஸ் பண்றேன். அப்போ ஒரு யூனிஃபார்ம்ல இருக்கக்கூடிய ஒரு எஸ்பியை அந்த யூனிஃபார்ம்லேயே இருக்கக்கூடிய ஒரு டிஜி அப்படி பார்த்துருப்பாருன்னு சொல்லி சொன்னா வாட் வி. அப்போ அதுதான் இந்த என்னுடைய பதிலுக்கான இன்டர்வென்ஷனுக்கான தேவை இருந்துச்சுன்னா, இட் இஸ் நாட் அபவுட் ஒன்லி விமன் அண்ட் தேர் ட்ரெஸ்ஸிங், இட்ஸ் ஆல்சோ அபவுட் ஹவ் யூ சீ தம். தேங்க்யூ.